ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்க குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே, என் அன்பு செல்வமே. வியந்து போய் உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை நினைத்து எதனால் இப்படி நடந்தது என்று குழப்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, எந்த நடந்தாலும் சரி அந்த நடந்த காரியங்களுக்கு விடை கிடைக்காமல் குழப்பத்தில் தான் உன்னை விட்டுவிட்டது என் குழந்தையே. உன்னுடைய கர்மாக்களும் உன் எதிரியும் உனக்காக பரிசாக கொடுக்கப்பட்ட இந்த தீய சக்திகளின் வேலையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செய்வினையை உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்களே, அதிலிருந்து நீண்டு விட முடியாமல் தானே நீ சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் என்றால் மேலும் மேலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் சில விஷயங்களை பற்றியும் இந்த நேரத்தில் உன்னிடம் நான் பேச வந்திருக்கின்றேன் என் தங்கமே. கவனக்குறைவாக கடந்து விடாதே. எதுவும் உனக்கு தெரியாமலே போய்விடும் பிள்ளையே. கவனமாக இதை அவசியம் நீ கேட்டே தீர வேண்டும் என்ற நிலையில் நீ இருக்கிறாய். ஏனென்றால் உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் படுகுழியில் தள்ளிவிட வேண்டுமென்று சபதம் போட்டு கொண்டிருக்கும் உன் எதிரி உன்னுடைய சொந்தம் இங்கே கட்டுக்குள் தான் கட்டி வைத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே பிள்ளையே. நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கவனமாக இதை கேள். நடந்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொள்வாய். என்ன செய்தது என்று தெரியாமல் நீ இப்பொழுது இப்படி அமர்ந்திருக்கிறாயே. இந்த நிலை மாறி உனக்கான வழி பிறக்கப்படும். தள்ளிவிடாதே, தள்ளிவிட்டு போய்விடாதே. இறுதி வரை கேள் என் அன்பு பிள்ளையே. வருத்தங்களோடு வேதனைகளோடும் கண்ணீரோடும் இருக்கிறாய் அல்லவா? குழப்பமாக இருக்கிறது. குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று பிள்ளைகள் வேறு சொல்ல பெற்று கேட்காமல் இருக்கிறது. உன்னுடைய சொல்லுக்கும் வார்த்தைகளுக்கும் இப்பொழுது மதிப்பில்லாமல் போய்விட்டது. உன்னுடைய உணர்வுகளுக்கு இங்கே தடை வந்து கொண்டே இருக்கிறது. உன்னை மதிக்காமல் செல்கிறார்கள் அனைவரும் என்று தெரியும் போது உன் மனம் வேதனை அடைகிறதல்லவா? தவறான வழியில் போகிறார்கள் என்று தெரிந்தும் நான் சொல்லும் நல்ல வழியை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாகத்தான் என் பிள்ளைகளின் வாழ்க்கை என் கண் முன்னே அழிந்து கொண்டிருக்கிறதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் பிள்ளையே, உன் மனதில் 1000 எண்ணங்களும் 1000 ஆசைகளும் இருக்கிறது. உன் குடும்பத்தை பற்றி, உன் குடும்பத்திற்காக உன்னுடைய ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி போட்டுவிட்டு என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம் என்று, என் பிள்ளைகள்தான் எனக்கு முக்கியம் என்று அவர்களின் வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்றும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நீ சிறிதளவில் கூட நினைத்து பார்ப்பதே இல்லை அல்லவா என் தங்கமே? அப்படி இருக்கும் நேரத்தில் இவர்கள் உன் பேச்சை கூட மதிக்காமல், உன்னை ஒரு பொருட்டாக நினைக்காமல் செய்யும் காரியங்களை நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுகிறாய் பிள்ளையே. ஏன் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே. என் வாழ்க்கையே நான் சந்தோஷமாக ஒரு நாள் கூட எனக்கு நான் வாழவில்லையே, என் வாழ்க்கையை இழந்து விட்டேனே. பிறக்க வாழ்ந்து கொண்டிருந்தேனே, பிறருக்காக என்றே வாழ்ந்து கொண்டிருந்தேனே. இப்பொழுது என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேனே. எனக்காக நான் வாழாமல் என் வாழ்க்கையே நான் விட்டு விட்டேனே என்று வருத்தமா உனக்கு? என் பிள்ளையே, வருத்தங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது. இது எல்லாம் பத்தும் என்று நீ பாடும் பாடு தெரியாமல்
பெருமை எண்ணம் கொண்ட உறவுகள் இங்கே உன்னை எதிராளியாகிக் கொண்டு உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து பார்த்தால் செழிப்பாக இருக்கும் உன் வீட்டை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டு உன்னிடம் கேட்டால் தானே நீ எத்தனை கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை, எத்தனை வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றும் சொல்வாய். அது எல்லாம் கேட்க தெரிந்து கொள்ளாமல் கேட்காமலே அவர்களாக புரிந்து கொண்டது மேலும் மேலும் உன் உள்ளத்தை புண்ணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் குடும்பத்தில் நிம்மதிகளை நீ இழக்க வேண்டும், செல்வ செழிப்புகளை இழக்க வேண்டும், தெய்வத்தின் கடாட்சங்களையும் நீ இழக்க வேண்டும். உன்னுடைய வீட்டிற்குள் வறுமைகளும் வேதனைகளும் தான் தாண்டவமாக வேண்டும் என்று உணவுக்கெல்லாம் தட்டுப்பாடு வர வேண்டும். பிள்ளைகளின் வாழ்க்கை உன் கண்முன்னே அழிய வேண்டும். யாரும் மதிக்காத இடத்தில் உன்னை கொண்டு செலுத்த வேண்டும். மரியாதை இல்லை என்று நீ துடித்து துடித்து இருக்க வேண்டும் என்றால் அனைத்திற்குமே மேலே மனதை தானே நீ காத்து வாழ்ந்து வருகிறாய். அந்த மனதையே அழித்து உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும். உன் குடும்பம் சீரழிந்து விட வேண்டும் என்றும் உன் குடும்பம் நிலைகுலைய வேண்டும் என்றும் அனைவரும் கூறும்படியாக அனைத்தும் மாற வேண்டும் என்று தானே நினைக்கிறார்கள் பிள்ளையே. அப்படித்தானே ஒவ்வொரு காரியங்களும் செயல்படுகின்றது. அவர்களெல்லாம் அவர்களாகத்தான் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களின் பொறுமைதான் அனைவரின் பெற்றுவிட வேண்டும். அவர்களின் பிள்ளைகள்தான் வளர்ச்சி அடைய வேண்டும். அவர்களின் வாழ்க்கைதான் நலமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ இப்படியே அழிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் பிள்ளையே. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கிடையே நீ எப்படி வாழ்வாய் என்று நினைத்தான். அனுதினமும் உன்னை துடிதுடிக்க வைத்து உன்னை அவ்வளவு கஷ்டங்கள் படுத்தும் உறவுகளுக்கிடையே நீ இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டுதான் உன் தாய் உன்னை தேடி 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 நான் அனுதினமும் வந்து கொண்டே இருக்கிறேன். பிள்ளையே, உன் நேரத்தை வீணாக்கவோ உன்னுடைய நேரத்தை நீ எனக்காக செலவழிக்கவோ வேண்டாம். ஏனென்றால் நினைவில்லையா, நான் உனக்கு கொடுக்கப்படும் வார்த்தைகளிலிருந்து உண்மையை புரிந்து கொண்டு உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உன் குடும்பத்தை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. ஒட்டுமொத்தமாக உன் குடும்பம் இப்பொழுது உன் எதிரியின் கையில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறது பிள்ளையே. அவன் நினைத்தபடி ஆடி கொண்டிருக்கின்றான். உன் குடும்பத்தை ஆட்டிப் படைத்துக் கொண்டிருக்கின்றான் என் செல்வமே. உன் குடும்பத்தை அவன் கட்டுக்குள் கட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். உன் குடும்பம் நினைத்தபடி இருக்கக்கூடாது. அவன் நினைத்தபடிதான் உன் குடும்பம் அழிய வேண்டும் என்று நினைக்கிறான் பிள்ளையே. வேலையிடத்திலும் உனக்கு பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்கின்றான். தொழிலில் நஷ்டங்களை கொடுத்து உன் கையில் எந்த பணமும் காசுங்களும் தங்க விடாமல் நோய் நொடியை கொடுத்து செலவுகளை அதிகப்படுத்தி நீ கை நீட்டி கடன் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் அவன் உன் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நிலைக்கு தள்ளும் நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே. இதற்கெல்லாம் விடை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே. ஒரு நேரம் கூட சோற்றில் கை வைத்து நீ உணவருந்த உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதல்லவா என்று எனக்கு தெரிந்திருக்கிறது. நான் அறிந்தேன் பிள்ளையே. ஒரு நேரம் கூட நிம்மதியாக படுத்து உறங்க முடியாமல் போய்விட்டதல்லவா.
உனக்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் பிள்ளையே. உனக்கு அழுத்த இரவுகளில் எதுவும் தெரியாதபடி ஆகிக் கொண்டிருக்கிறது. அழுகாத இரவில்லாமல் போய்விட்டது உனக்கு. அது உன் பிள்ளைகளுக்கும் உன்னை கட்டி உறவுகளுக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று மௌனமாக அழுகின்றாய் நீ. நீ உன் தலையணையை போய் கேட்டுப்பார். உன் அழுகைகளின் வழி அதுக்குத்தான் தெரியும் பிள்ளையே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு செல்வத்தை விட்டு விடுவேனா? உன்னை ஒன்று மட்டும்தான் சொல்கின்றேன் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில் நடிக்க உன்னிடம் நாடகம் நடிக்க தெரிந்தவர்கள்தான் உன் உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடிக்க தெரியாத என் பிள்ளை தன்னந்தனியாக நின்று அழுது கொண்டு வாழ்க்கையை காப்பாற்று தாயே என்று கதறிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே. கவலைப்படாதே பிள்ளையே. நடிக்க தெரிந்தவர்களுக்கு நாட்கள் கம்மி என்பதை நீ தெரிந்து கொள். எழுதி வைத்துக்கொள். கூடிய விரைவில் அவர்கள் அத்தனை பேரும் அழியும் காலம் உன் கண்களில் நீ பார்க்கத்தான் போகின்றாய் பிள்ளையே. நீ அழிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய். அவர்களுக்கு முன்னால் உன் வாழ வைக்க உனக்கு முன்னால் அவர்களை உன் கண்ணில் அழித்து காட்டுகின்றேன் பார். ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரே ஒரு உறவு பட்டினியாக கிடக்கிறது. உன்னை அழித்து தீருவேன் என்று பட்டினி கிடந்து வருகிறது. நீ கட்டிய உறவில் ஒரு உறவு பட்டினி கிடந்து உன்னை அழிப்பேன் என்று இருக்கிறது பிள்ளையே. அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எப்படியாவது அதை நிறுத்த வேண்டும். எப்படியாவது அந்த உறவை சந்தித்து அந்த உறவிடம் பேசி உன் வீட்டிற்கு அழைத்துவிடு. உன் கையால் ஒரு நீரை கொடுத்து குடிக்க சொல் பிள்ளையே. அவர்களின் வீட்டுக்குள் உன் பாதம் பட்டாலும் பிள்ளையே, ஒரு முறை போயாவது ஒரு முறை கட்டாயம் போய் வேண்டும் தங்கமே. உன் மனதுக்கு தெரியாமல் அது யார் என்று எப்பொழுது நான் சொல்கின்றேன். அது நீ கட்டிய உறவில் இருக்கும் ஒரு உறவுதான் பிள்ளையே. யோசித்துப்பார் அது யார் என்று. உன் கண்களில் நான் காட்டுகிறேன் பிள்ளையே. அவர்கள்தான் அது. அவர்களின் வீட்டிற்கு நீ சென்று அவர்களிடம் பேசி அவர்களிடம் பேசு. அவர்களை உன் வீட்டிற்குள் அழைத்து வா பிள்ளையே. உன் கைகளால் நீரை கொடுத்து எடுத்துக்கொடு பிள்ளையே. அவர்கள் பட்டினி கிடந்த உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்வதை கேள். அவர்களை அழகாக நான் எண்ணங்களை அழித்து சிதைத்து விடுகின்றேன். என்னை காப்பாற்ற இந்த தாய் எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டும் உனக்கு நடத்தி கொடுத்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் அவர்களை அழித்து விடுகின்றேன். உன் எதிரி அழித்து காட்டுவேன். நான் என்றும் உனக்காக இருக்கின்றேன் பிள்ளையே. அதை முதலில் நீ தெரிந்து கொள் பிள்ளையே. நான் சொல்வதை கவனமாக கேட்டு வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னுடைய வார்த்தைகளுக்கு உன் கண்ணீருக்கும் இங்கு எத்தனை கண்கள் நான் வைத்திருக்கின்றேன் தெரியுமா? அதற்கெல்லாம் கணக்கு சொல்லாமல் விடமாட்டேன் பிள்ளையே. கவனமாக இரு, கவனமாக இரு. நான் சொல்வதை கவனமாக கேள் பிள்ளையே. தென்மேற்கு பகுதியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அந்த தென்மேற்கு மூலையில் வைத்து 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 1 ரூபாய் நாணயத்தை அந்த மூலையில் எடுத்து வை பிள்ளையே. உன் கைகளால் இருக்கும் பணத்தை காப்பாற்ற, உன் வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை காப்பாற்ற இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பிள்ளையே. தினந்தோறும் அது தீய உன் வீட்டை அழிக்க காத்திருக்கிறது. அதனால் இதை செய்துவிட்டு அதற்கு தினமும்
தீப ஆராதனையை காட்டி வழிபட்டு வா தங்கமே. உன்னுடைய செல்வ செழிப்பை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த எதிரிகளுக்கு முன்னால் செல்வ செழிப்பு கொடுத்து உன்னை நான் உயர்த்துவேன் என்பதை மறந்து விடாதே, தவிர்த்து விடாதே. நான் சொல்வதையெல்லாம் கவனமாக செய்து வா, நல்லதை நடத்துவேன். ஞாபகம் வைத்துக்கொள் நான் சொன்னதை. முதலில் அதை செய்துவிடு தங்கமே. நான் சொன்னதை செய். உனக்கு நல்ல ஒரு விடிவு காலம் காத்திருக்கிறது பிள்ளையே. உன் குடும்பத்தை பிச்சை எடுக்க வைப்பேன் என்ற நிலையில் தள்ளிவிட்டிருக்கும் உன் எதிரிகளுக்கு முன்னால் ஐஸ்வர்யத்தை கொடுக்க நினைக்கும் இந்த அன்னையை நீ கையார வணங்கு தங்கமே. உனக்கு கைமாறு செய்து விட்டேன். என்னை வணங்கிய ஒவ்வொரு நாளுக்கும் உனக்கு உன் தாய் கைமாறு செய்து கொண்டிருக்கின்றேன். உன் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தீர்த்து கொண்டே இருக்கிறேன். நீ எனக்காக இதை செய். என்னை வணங்கி என்னை நம்பும் என் தங்க குழந்தையே, இதை செய்ய மறந்து விடாதே. பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அப்படியே உன் எதிரியின் வீட்டிற்கு திரும்பிவிடப் போகிறது பிள்ளையே. இதை செய்ய மறந்து உன் வீட்டை நீயே அழித்துக் கொள்ளாதே. அதற்கான சம்பவம் என்ற வார்த்தையை உன் தாய் பார்த்து கொள்கின்றேன். என்னை நம்பி இதை செய். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக நான் சொன்ன அனைத்தையும் மறந்துவிடாமல் செய்துவிடுங்கள். உங்களுக்காக வந்திருக்கும் இந்த தாயை ஏமாற்றி விடாதீங்க. உங்களுக்கென வந்திருக்கும் இந்த அன்னையை அலட்சியமாக எண்ணி விடாதீங்க. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.